சிபிக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காரு ஜோஷியர். பரிகாரம் பண்ணலைன்னா ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால எல்லாரும் கோயிலுக்கு வராங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு. சிபியும் 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவரால் அந்த சிலையை தூக்கிட்டு வர முடியாமல் போயிடுது. பாதி வழியில் முள்ளு குத்திக்குது. அந்த நேரம் யாருமே கிடையாது. எல்லாருமே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் மட்டும் கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு வரும்போது முள்ளு குத்திக்குது. அந்த நேரம் தமிழ் தான் வந்து முள்ளு எடுத்து விட்டு அப்படியே தாங்கலாக பிடிச்சிட்டு வராங்க கோயிலுக்குள்ளே. காலில் ரத்தம் வரதை பார்த்து மற்றவங்க எல்லாம் இந்த பரிகாரம் வேண்டாம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட, இந்த பூசாரி வேண்டாம், இன்றைக்கி பண்ணித்தான் ஆகணும், உயிருக்கு ஆபத்துமா, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல தமிழ் ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. அங்கேயே கட்டு போடுறாங்க. டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி பூசாரி சொல்கிறாரு, அவருக்கு வரப்போகிற மனைவி யாராவது செய்யலாம் அப்படின்னு சொல்ல சிபியோட முறை பொண்ணும் சம்யுக்தாவும் போட்டி போடுறாங்க. நான் எடுக்கிறேன்னு 2 பேராலுமே எடுக்க முடியாமல் போயிடுது. ஜெனாமா கவலையோடு இருக்கும்போது தமிழ் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க.